வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். அனைவருக்கும் இனிய எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரிசங்க ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா இந்த விழாவுக்கு என்னை தலைமை தாங்கி அழைச்சார். அதில் அவருக்கு வையாபுரி ஐயாவுக்கு மீண்டும் என் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்து, இவருடைய திரிசங்க ஜோதிட நிலையம் மென்மேலும் வளர என் மனமாற நான் வாழ்த்துகிறேன். இன்னும் பல கருத்தரங்களை நடத்தி தமிழகத்தின் பெயர் சொன்னால் தெரியும் அளவுக்கு வளர என்னுடைய ஆசிகளும் என் ஆசீர்வாதமும் ஐயாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஐயா என்னை வரவழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வச்சார். என்ன ஐயா வச்சாருன்னு பார்த்தீங்களா, இங்கே வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஐயா சொன்னார், உங்கள் விருப்பம் போல் ஏதோ ஒன்று செய்யுங்க உங்களுடைய ஜோதிட ஆய்வகத்தின் மூலமாகன்னு. இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இது இந்த ஜனவரி 6ஆம் தேதி அதை லான்ச் பண்ணேன் 2019. இதோட 5 வருஷம் ஆக போகுது. இந்த சாஃப்ட்வேரில் நிறையா விஷயங்கள், நிறையா ஒரு 170 கண்டென்ட் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஜோதிடர் போட்டிருக்கலாம் கூட இருக்கலாம். இது சொந்தம் என்னுடைய ஆய்வின் மூலமாக அந்த சாஃப்ட்வேரை நான் உருவாக்கியிருக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் ஆன்லைன் சாஃப்ட்வேராக இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு தான் வேலை செய்யும். ஒரு வருஷம் இருக்கும், அது ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர். இதில் 2 விஷயந்தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதில் 120 விஷயத்துக்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா, ஐயா பேசலாமா ஒரு நிமிஷம்? ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா நிறையா முறைகளில் ஜோதிடம் மக்கள் கைகளில் பரவாயில்ல நினைக்கிறது தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். தவிழ்ந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதியாக ஜோதிடத்தை ஆய்வு பண்ணி நிறையா விஷயங்களை மக்களுக்கு தந்துட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் ஏஎல்பி, இன்னொரு பக்கம் கேபி சிஸ்டம், பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், இப்படி பல்வேறு விதமான திதி, கர்ணம், சூனியம் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு நன்மை தருங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜோசியத்தை பார்க்குறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா திதி சூன்யத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஒருத்தர் எண்கணிதத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஒருத்தர் பிரசன்னத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா முறைகளும் மக்களுக்கு நல்வழிகாட்ட உருவாக்கப்பட்டதுங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் எந்த விதமான அது மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு ஜோதிடத்துக்கு செய்யணும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜோதிடத்துக்கு வந்தவன். நான் குறைஞ்சபட்சம் என்னுடைய ஜோதிட அனுபவம்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 வயசுலேருந்து அந்த அனுபவம் இருக்குது. ஏன்னா 5 வயசில் யாருமே ஜோசியம் தெரியாது. ஆனால் ஜோசியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இறைவன் வழங்கினான். எங்கள் அப்பா ஒரு ஜோசியர், கிராமத்தில் எங்கள் அப்பா ஒரு ஜோசியர். அவர் என்ன பண்ணுவார்னா இலவச ஜோசியர், இலவசமாக தான் ஜோசியம் பார்ப்பார். யாருக்கிட்டையும் எந்த காசு வாங்க மாட்டார். அதனால் இரவு நேரங்களில் மட்டும்தான் அவர் ஜோசியம் பார்ப்பார். பகல் நேரத்தில் அவர் பல்வேறு பணிகளை பார்ப்பார். இரவு நேரங்களில் இலவசமாக ஜோசியம் பார்ப்பார். அப்போ எங்கள் வீடு ரொம்ப வசதியான ஃபேமிலியெல்லாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப நடுத்தரத்துக்கு கீழேயான ஃபேமிலி தான். ஒரு பெருமைக்கு இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், அன்றைக்கி நடுத்தரமுக்கு கீழே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் கரண்ட்டெல்லாம் கிடையாது. அப்போ 2 லைட் இருக்குது. பெரிய லைட்னு ஒன்று, ஒரு பெரிய ஒரு லைட் இருக்குது, சின்ன லைட்னு ஒன்று இருக்கும். அப்போ சின்ன லைட்டு இருக்குது, பெரிய லைட் இருக்குது. பெரிய லைட் என்றைக்கு எங்கள் அம்மா பற்ற வைக்குதோ அன்றைக்கி ஜோசியம் பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். ஏன் நான் ஜோசியம் பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் பெரிய விஷயம். அப்போ ஒரு வீட்டுக்கு போனால் சும்மா போக மாட்டாங்க வெறும் கையோடு. அப்போ குழந்தை இருக்கிறனால கிராமத்தில் அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு வருவாங்க. கொய்யாக்காய் கொண்டு வருவாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா மாங்காய் கொண்டு வருவாங்க. இப்படி ஏதோ ஒன்று அவங்க வெறும் கையோடு வரமாட்டாங்க, கொண்டு வருவாங்க. அதை சாப்பிட்றதுக்கு தான் நான் தயாராக இருப்பேன். அதை சாப்பிட்றதுக்கு வேண்டியவே பெரிய லைட் பற்ற வச்சாச்சு, இன்றைக்கி யாரோ வர்றாங்க, இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்குன்னு நான் ரெடியாக இருப்பேன். 7-7:30 மணிக்கெல்லாம் அப்போல்லாம் ஓய்வு எடுக்கிற காலம். இரவு நேரங்களில் எந்த ஒரு பணியும் இருக்காது. 7 மணிக்கு மேலே எல்லோரும் ஓய்வு எடுக்கிற காலமாக இருந்தது. இன்றைக்கி ஓய்வு எடுக்கிற காலம் என்னாருன்னா யாருக்குமே தெரியல. ஓய்வே இருந்தாலும் ஓய்வு எடுக்கிறதில்ல. செல்ஃபோனை பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், இப்படி ஏதோ ஒன்று நம்ம அந்த நேரத்தை செலவழிக்கிறோம்ல, தவிர ஓய்வுக்காக நம்ம பயன்படுத்துறதில்ல. அப்போது ஓய்வு எடுக்கிற நேரத்தில் வர்றதுனால எங்கள் அப்பா ஜாதகத்தை எடுத்து வைக்கும்போது நான் உட்காந்துக்குவேன் பக்கத்தால். அப்போ அவர் சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஜாதகம் சொல்லிகிட்டே இருப்பார். இதை நான் குறைஞ்சபட்சம் என்னுடைய ஒரு 15-20 ஆண்டு காலமெல்லாம் அதை நான் ஜோசியத்தில் கேட்டிருக்கிறேன். ஒரு காலத்துக்கு மேலே
அதை கேட்க கேட்க எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாகும்போது கண் மங்களாயிருச்சு. இப்போ அவர் சொல்லுவார், என்ன தசை நடக்குன்னு எழுதி விடா, என்ன தசா பூத்தி நடக்குன்னு அவர் சொல்லுவார். அதை நான் எழுதி கொடுப்பேன். நைட்டில் அவர் தெரியாதனால எழுதி கொடுப்பேன். இப்படி தான் என்னுடைய ஜோதிட முறைகளில் உள்ளே வந்தது. ஆனால் ஒரு காலத்தில் நான் வந்து ஜோதிடத்தை பெருசாக எடுத்துக்கல. காரணம் வந்து இது ஒரு அது எப்படி நான் சொல்கிறக்கே வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மோசமாக ஒரு நிலையில் தான் நான் நினச்சேன். பிற்காலத்தில் நான் இதே திருப்பூரில் நம்ம கரும்பாலத்தில் தான் நான் வந்து டிரைவராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். நான் என்னுடைய சொந்த முதல் தொழில் வந்து டிரைவர், வண்டி வாகனம் ஓட்டுதல். நான் சொந்தமாக வாகனம் வச்சு இந்த திருப்பூரில் தான் கரும்பாலத்தில் தான் ஸ்டாண்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இங்கே ஒரு 10 ஆண்டு காலம் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன். அப்போ வண்டி ஓட்டிகிட்டு அதுக்கு முன்னாடி நான் ஜாதகம் பார்ப்பேன். அப்படியே இலவசம் எங்கள் அப்பா மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாள் இலவசமாக எல்லாத்துக்கும் நான் வரக்கூடிய நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன். ஜோதிடத்தில் இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி போங்கன்னு. அது ஒரு சிலருக்கு எப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியாது. இன்றைக்கி அதெல்லாம் நடந்துருச்சுன்னு நிறையா பேர் வர்றாங்க. ஆனால் அது எப்படி நான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. இறைவனுடைய செயலாக நான் கருதுகிறேன். அப்போது வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்துடுவாங்க திருப்பூர்லேருந்து பார்க்குறக்கு. எங்கள் ஊர்லேருந்து குன்னத்தூர்லேருந்து என்ன திருப்பூர் ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்து நான் லோடு ஏற்ற போவேன், அவங்க ஜாதகம் பார்க்கணும்பாங்க. அப்போ நான் எனக்கு டைம் இல்லைன்னா அவங்க வருவாங்க லோடு ஏற்றுறக்கு. எனக்கு அந்த லோடெல்லாம் ஏற்றி விட்டு போட்டு அவங்க எங்கிட்ட 2 வார்த்தை கேட்டு போவாங்க. இப்படியே நிறையா பேர் வருவாங்க. யாருக்கிட்டையும் நான் காசு வாங்க மாட்டேன். ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகி போச்சுன்னாங்க, கொஞ்சம் நம்மளுக்கு வயசாகிடுச்சிங்களா, அப்போ கம்பெனிலேருந்து என்னை கூப்பிட்றது குறைஞ்சிருச்சு. என்னென்னா எல்லாம் சின்ன பசங்களை தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா வண்டி கூப்பிட வர்றவங்க வந்து சின்ன பையனை தான் தாட்டி விடுவாங்க கம்பெனிலேருந்து. ஒரு போய் வண்டி ஒன்று கூட்டிகிட்டு வரணும். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. இப்போ செல்ஃபோன் இருக்கிறனால ஃபோன் பண்ணிக்கிறாங்க கம்பெனிக்காரன். அப்போ செல்ஃபோன் இல்லாதனால ஒரு பையனை தாட்டி விடுவாங்க. அவன் என்ன பண்ணுவேன், அவனுக்கு தோந்தால தான் கூப்பிடுவேன். என்னை பார்த்தா இந்த கிழமை வேண்டாம், இவனோட நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு கழட்டி விட்ருவேன். இப்படியே பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் வண்டி வந்து வீட்டிலேருந்து ஸ்டாண்டுக்கு கொண்டு வர முடியாத வரை ஓட்ட முடியல. வேறு வழியே இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கள தான் ரொம்ப சோகமாக பஸ்ஸில் உட்காந்துட்டு போனேன். அப்போ ஒருத்தர் இவர் மாதிரி ஐயா மாதிரி திடீர்னு வந்து, ஏப்பா ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டார். என்னங்க தொழில் சரியில்லைங்க, எல்லாம் கால சூழல்னால ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறனுங்க அப்படின்னு சொன்னேன். ஏப்பா உனக்கு தான் ஜோஷி நல்லா தெரியுமே, நீ பார்க்க வேண்டியதானோ அப்படின்னு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அவர் தான் இன்றைக்கி அவர் என்னுடைய குருவாக நான் நினச்சிருக்கிறேன். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். சரின்னு அதே ஒரு டப்புன்னு ஜோசியம் பார்க்கலான்னு உட்காந்தாச்சு. ஜோசியம் சும்மா சொல்லும்போது எல்லாருக்கும் சூப்பராக பொழைச்சது. சும்மா ஜோசியம் சொன்னீங்கன்னா எப்போவுமே சூப்பராக பொழைக்கும். பணம் வாங்கினீங்கன்னா பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ சும்மா சொல்லும்போது எல்லோரும் ஆவலுடன் வந்து இருந்து ஜாதகம் பார்க்குற காரம் பண்ணணுன்னு ஒருத்தருமே வரல. இருக்கிற வண்டியும் சேர்த்து விற்று போட்டாச்சு. இதை நம்பி கம்ப்யூட்டர் அது இதுன்னு வாங்குறக்கு வேண்டிய எல்லாம் விற்றாச்சு. ஆஃபீஸாக போட்டாச்சு. எல்லாம் பத்திரிக்கையில் அங்கங்கே சில விளம்பரமெல்லாம் கொடுத்தாச்சு. ஒருத்தரையும் காணும். இந்த ஜாயிண்ட் ஒன்று உள்றவருக்கு ஒரு பெரிய வருத்தமாக போச்சு. கம்முன்னு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவொன்னே பையனை வர நமக்கு எடுத்துட்டோம்லேன்னு அவர் பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார். அவர் தினம் ஃபோன் பண்ணுவார், எப்படிப்பா பரவாயில்லையா அதான் ஒன்றும் வரலிங்க அப்படின்னா என்னை விட அவர் விசனப்பட்டார். கம்முன்னு இந்த பையனை கெடுத்து விட்டுனேன்னு அவர் வந்து கடைசியாக ஒன்று சொன்னார். உனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அரிசி மொய்முன்னு கேட்டார். பணம் கேட்கல, அவர் பணம் கொடுக்குன்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ அரிசி மொய்முன்னு கேட்டார். எங்கள் ஒரு 3 பேர் பொண்ணோட 4 பேர்த்துக்கு ஒரு 3 மூட்டை அரிசி மொய்முங்க அப்படின்னு. அப்போ நான் 3 மூட்டை அரிசி எடுத்து கொடுத்துட்றேன். உப்புக்கு மிளகாய்க்கு நீ சம்பாரிச்சிக்கோ, சரியா, அதை மட்டும் சம்பாரிச்சிக்கோ அப்படின்னு அவர் சொன்னார். முதல்ல அவர் சொன்னார், அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். பணமாக எனக்கு தரல, 3 மூட்டை அரிசி எடுத்து தர்றேன், அது மூயறக்குள்ள நீ உன் தொழிலை டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். உப்புக்கு மட்டும் சம்பாரிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். இன்னும் அந்த நிலை வரவில்லை. அந்த நிலை வரும்போது கண்டிஷன் உங்கள்கிட்ட நான் தேடி வருவேன்னு சொன்னேன். அவர் நான் அன்னைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து எனக்கு ஒரு இறைவனுடைய ஆசையால் கெராக்கி வர காரணம். இந்த கெராக்கி நீங்கள் கஸ்டமர் வர காரணம் பண்ணதே வந்து 2 நெகட்டிவான விஷயத்தில் தான் வந்தது. ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஜாதகம் பார்த்தேன். இவர் தான் ஜாயின் பண்ணி விடுவார் ஒவ்வொருத்தரையும். போய் பாருங்கன்னு இவர் போன பக்கம்லாம் ராஜேந்திரன் நல்லா சொல்லான்னு இவர் சும்மாவே சொன்னார். ஏன்னா எனக்கு வருவாய் வரட்டுன்னு. இப்போ ஒருத்தர் சொல்லி தாட்டி விடுறாரு. என்ன சொல்லி தாட்டி விடுறாரு, ராஜேந்திரன்கிட்ட போய் பாரு சூப்பராக சொல்லுவான்னு சொன்னார். அவர் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச நபர் தான். பக்கத்தில் ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வசிக்கிறாரு. அவர் வந்தார். இது உங்களுக்கு ஸ்டோரியாக தெரியுமே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ அவர் வந்து ஜாதகத்தை கொண்டு வரார். ஒரு பையனை கூட்டிகிட்டு, தம்பி மாதிரி இருக்குது வயசு அவனுக்கு. அப்போ வரும்போது 36 வயசு இருக்குது அந்த பையனுக்கு. ஜாதகத்தை வாங்கி பாட்டு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. இவனுக்கு கல்யாணம் நடக்காதுன்ட்டு ஒரே வார்த்தை. என்ன எதுக்காக நடந்துன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. இவனுக்கு கல்யாணம் நடக்கான்ட்டார். அவர் ஒரே பெரிய நம்பிக்கையில் ஒரு பொருத்தம் பார்க்குறக்கு ஒரு ஜாதத்தை கொண்டு வந்துக்கிறார். நான் எடுத்தோடனே கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னோன்னே அவர் கூட வந்தவர் அவன் தான் நடக்காதுன்னு சொல்கிறான். அப்படி நீ எதுக்கு அதை பார்க்குற வாங்கி வை அப்படின்ட்டார். கீழே அது வாங்கி வச்சுட்டார்.
இன்னும் பார்க்க வேண்டாம் போகலாம் அப்படின்னு எனக்கு பணம் 200 ஃபீஸ் கொடுத்தார். ஃபீஸை கொடுத்துட்டு கீழே இதே மாதிரி மாடி தான், கீழே போய் டீ கடை, இதே மாதிரி டீ கடை போய் ஒரு பச்சியும் ஒரு போண்டாவையும் வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 4-5 நாள்லேயே அந்த கொண்டு வந்தாங்க பாருங்க, அந்த ஜாதகத்துக்காரர் பிள்ளைக்கு கொடுக்குறோம்ட்டாங்க. எப்படி நான் வேண்டான்னு ஜாதகம் பார்க்கவே இல்லை அந்த பிள்ளைய, இவர் கல்யாணம் நடக்கான்னு சொல்லியாச்சு. அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்குது கல்யாணம் முடிச்சுக்கலாம் வான்ட்டாங்க. 2 நாளில் ஃபோன் மேலே ஃபோன் வருது, அப்போ நீ ஆகான்னு கல்யாணம் நடக்கானியாமா, கல்யாணம் நடக்குது வந்துட்டாங்க ரெடி ஆயிடுச்சு, அப்போ பார்த்து சொல்கிறது இல்லையான்ட்டாங்க. பலத்த அவமானம், சாதாரணமான அவமானம் இல்லை. ஒரு 3 நாள் நான் தூங்கவே இல்லை. ஏன்னா என்னதான் எதை வச்சு சொல்லணும்னு தெரியாமல் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அன்னையிலேருந்து தான் ஜாதகத்தை எழுதுகிற பழக்கத்தை நான் உருவாக்கினேன். இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஜாதகம் வீட்டில் இருக்குது, எழுதி வச்சுக்கிறேன். அன்றைக்கி தான் எழுதுனேன், இது எதை வச்சு நான் சொன்னேன் தெரிஞ்சுக்கணுங்கிறத எழுதுறக்கு ஆரம்பம். இப்போ பெரிய அவமானம், பலத்த அவமானம். அவர் பத்திரிக்கை கொடுக்க போன பக்கமெல்லாம் அவர் பத்திரிக்கை எனக்கே கொண்டு வந்தார். ஆறு அந்த கூட வந்தவர் ராஜேந்திரா, என்னமோ தெரியலனாலும் கூட பரவாயில்ல, அவன் பேச்சை கேட்டு நீ ஜோசியத்தை ஆரம்பம் பண்ணிட்டேன், அவர் சொன்னதுனால அவன் பேச்சை கேட்டு வந்துட்டேன், உனக்கு தான் நல்லா வண்டி ஓட்ட தெரியுமில்ல, ஏதாவது லாரி கீரிக்கு போகலாம்ல, ஏன் அடுத்தவன் குடியை கெடுக்கிறேன்னு சொன்னார். அதை விட பெரிய அவமானம் வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு தொழில்னால் வரக்கூடிய அவமானங்கள் ரொம்ப மோசமான அவமானங்கள். அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன், சரி நாம் தப்பு பண்ணிட்டோம்னா. மறுபடியும் பணம் 200 கொடுத்துட்டு அவசியம் நீ கல்யாணத்துக்கு வந்துடுவோன்னு கொடுத்து போயிட்டார். அவசியம் நீ வந்தே ஆகணுன்ட்டார். பணம் 200 செலவு கொடுக்குறாரு, பெட்ரோல் அடிச்சுக்கோ வந்துடு அப்படின்னு. அப்புறம் ரொம்ப அவமானம் தாங்க முடியல. வீட்டுக்கு வந்து சரி நமக்கு இந்த வேலை வேண்டாம், நம்ம லாரிக்கு போயிடலாம், லாரி ஓட்ட தெரியலாமே, லாரிக்கு போயிடலான்னு உடனே அந்த ஆஃபீஸ்லேருந்தே ஒரு ஃபோன் எடுத்து அடித்தேன். என் நண்பன் அவன் லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறான். இப்படி நான் லாரிக்கு வந்தேன்டா போகலான்டான்னு. ஆனால் சீக்கிரமாக எனக்கு துணை இல்லை அப்படிங்கிறான் அவன். சீக்கிரமாக வா, செங்கப்பள்ளியில் வெயிட் பண்ணு, நான் இதில் இந்த காரமடையிலேருந்து லோடு ஏற்றிட்டு வந்துட்டுக்கிறேன், என்ன வரேன்னா 4 மணிக்கு வந்தேன்னா நீ 4 மணிக்கு வாங்க வந்து வெயிட் பண்ணு அப்படின்ட்டான். 4 மணிக்கு நான் சம்சாரத்துக்கிட்ட எக்காரணத்து கொண்டு நீ ஃபோன் பண்ணோன்னா நானே ஃபோன் பண்ணுறேன், தேவைன்னா லாரிக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு 2 சட்டை துணிமணி எடுத்துகிட்டு டைம் ஆச்சுன்னு நினைக்கிற ஐயா பேசுகிறாங்க. அப்போ நான் இது விதிச்சு சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். அப்போ உடனே வந்து லாரி ஏறி நான் போயிட்டேன். கல்யாணம் முடிச்சு 3ஆவது நாள் அந்த புள்ள வந்து தற்கொலை பண்ணிடுச்சு. 3ஆவது நாள் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. அப்போவே உனக்கு சம்சாரம் இல்லைன்னு ஒரு ஃபேமஸ் ஆச்சு எனக்கு. ராஜேந்திரன் சொன்னது இவங்களே எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கமெல்லாம் சொல்லிட்டாங்க, ராஜேந்திரன் ஜாதகம் பார்க்க போயிடாதீங்க, அவன் நடக்காதுன்னு சொன்னால் நடந்துருச்சு. இவங்களே ஒரு பப்ளிசிட்டி பண்ணி விட்டு என் ஆஃபீஸ் முன்னாடி காலையில் 25 பேர் கொண்டு இருப்பாங்க நான் போகிறதுக்கு முன்னாடியே. ஆனால் இது நல்லது நடந்து எனக்கு நடக்கலை, அதுவே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வருத்தம். ஒரு நெகட்டிவ் நடந்தால் என்ன ஜோசியம் பார்க்குறக்கு வந்தாங்க. இந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே தரனார். இந்த 2 வாரத்தை நான் சொல்லி முடிச்சிட்றேன். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேருடைய இதெல்லாம் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா ஜோதிடரும் வந்து தசா புத்தி வச்சுட்டு ஜோசியம் பார்க்குறோம். அப்போது 7ஆம் அதிபதி தசை நடந்ததுன்னா கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. உண்மை தானே? எல்லாத்துக்கும் நடக்குதா? எல்லாத்துக்கும் நடக்குதா? ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? ஐயா சொல்கிறாரு 12ஆம் அதிபதி தசை விட்டு தள்ளுங்க, புத்தி தான் நமக்கு தேவை. தசை வந்து 16 வருஷத்துக்கு இருக்குது. அப்போ 7ஆம் அதிபதியினுடைய புத்தியில் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிஷனாக நடக்குதுன்னா நடக்கிறதில்ல. 10ஆம் அதிபதி புத்தியில் ஒருத்தருக்கு தொழில் தொடங்குறாருன்னா சான்ஸே இல்லை. கிட்டத்தட்ட நான் 25,000 ஜாதகங்கள் ஆகி பண்ணேன், 1-2 இல்லை. ஒவ்வொருத்தரும் தொடங்கின தேதி வாங்கி வச்சுட்டு எனக்கு ஒரு 10 வருடம் இதுதான் வேலை. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 10 வருடம் இதுதான் என்னுடைய ஆய்வு. அப்போ வந்து தசாபுத்திகள் இங்கே செயல்படுவது ரொம்ப குறைவு. 100 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு மட்டும்தான் செயல்படுங்கிறத கண்டுபிடிச்சேன். சரி, எப்படி அவனுக்கு கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற ஆய்வுக்கு எடுக்கும்போது 7ஆம் பாவம் எப்போ வேலை செய்யுதோ அப்போ தான் கல்யாணம் நடக்குது. இப்போ பாவம் யாருக்கு எந்த பாவம் வேலை செய்யணும்னு சொல்ல முடியுமா யாராவது? இப்போ இந்த மேடத்துக்கு என்ன பாவம் விளைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், யாராவது உங்களால் சொல்ல முடியுமா? இந்த அம்மாவுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன பாவம் விளைஞ்சிட்டு இருக்குது? என்னங்க, அது பொதுவாக சொல்லக்கூடாது. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பாவம் விளைஞ்சிட்டு இருக்கு சொல்ல முடியுமா? கண்டிஷனாக சொல்லணும். அப்போ சொல்லும் பொழுது மட்டும்தான் அவங்க அது சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கல்யாணம் பார்க்குறாங்க, கல்யாணம் ஒருத்தர் 5 வருஷம் பார்க்குறாங்க, ஒருத்தர் பார்த்தோன்னே செட் ஆகுது. அப்போ எங்கெங்கே தவறு இருக்குது? அவன் 5 வருஷம் காலத்து பொண்ணு கிடைக்குது, இவன் பார்த்து சாதத்தை எடுத்தால் நாங்கள் 2ஆம் ஜாதகத்தையே கல்யாணம் முடிச்சுட்டுங்கிறான். அதே 5 வருஷம் தேடி கல்யாணம் முடிக்கிறான், மூக்காமல் கூட இருக்கிறான் இன்னும். அப்போ இங்கே எங்கே என்ன நடக்குது? அப்போ இவனுக்கு எந்த பாவம் வேலை செய்கிறதுங்கிறத
ஒருத்தர் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஜோசியம் சரியாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் அதுக்காக மத்தியில் நான் குறை சொல்ல. என்னுடைய அபிப்பிராயம், ஒருத்தருக்கு எந்த பாவம் 4ஆம் பாவம் மேலே சீதா வீடு கட்டுவான், கன்ஃபார்மாக வீடு கட்டுவான். 4ஆம் பாவத்தில் என்ன காரதத்துவம் இருக்குதோ அது சம்மந்தமாக ஒன்றாலும் செஞ்சே தீர்வான். 7ஆம் பாவம் மழை செய்தான் கல்யாணம் ஆயிடுச்சா மறுபடியும் 7ஆம் பாவம் மழை செய்யும். அப்போ நண்பர் கூட கூட்டாளி கூட சேர்ந்தவனும் செய்வான். ஏன்னா வாடிக்கையாளர் அதிகமாகவான். இப்படி அந்த பாவங்கள் வேலை செய்கிறத மதியம் அந்த சாஃப்ட்வேர் மூலம் உங்களுக்கு நான் விளக்குறேன். உங்கள் ஜாதகத்தை போட்டே நான் விளக்குறேன், வேறு யார் ஜாதத்தையும் போடல. உங்களுடைய ஜாதகங்களை போட்டு உங்களுக்கு இப்போ இந்த பாவம் வேலை செய்தான்னு கேட்குறேன். அது சம்மந்தமான சிந்தனை தவிர வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்காது. இருந்தால் அது நடக்காது. வெற்றி பெற்றவனை எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எந்த பாவம் வேலை செய்கிறதோ அந்த பாவ சிந்தனையில் தான் ஓடிட்டுக்கிறான். வெற்றி பெறாதவனெல்லாம் வேறு பாவ சிந்தனையில் ஓடிட்டுக்கிறான். இதுதான் கணக்கு. சரியான ரூட்டை தேர்ந்தெடுத்து ஓடுறவனெல்லாம் அந்த உரிய காலத்தில் அந்த நேரத்துக்கு அந்த இடத்தை அடைந்து விடுவான். சரியில்லாத ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்து போகிறவ சரியான நேரத்துக்கு போய் சேர முடியாதுங்கிறத நீங்களே உணரலாம். நான் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இது என்ன காரணம்? முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா இதை வந்து பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை இப்போ உங்களுக்கு ஒரு செகண்டில் நான் சொல்லிட்டேன். ஆனால் இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சாதாரணமாக விஷயம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் கோச்சாரம் எப்போ வேலை செய்கிறதும் தசாபுத்தி எப்போ வேலை செய்கிறதும் இதை தெரிஞ்சால் மட்டும்தான் ஜோசியம் சொல்ல முடியும். இப்போ இவருக்கு கோச்சாரத்தை பற்றி பேசணுமா தசாபுத்தியை பற்றி பேசணுமான்னு தெரியணும். இந்த ரெண்டையும் வந்து பிரிக்க தெரியணும். இப்போ இவருக்கு கோச்சாரத்தை மட்டும் பற்றி பேசினா போதும், இப்போ இவருக்கு தசாபுத்தியை பற்றி பேசினா போதும். இந்த ரெண்டே 2 ரூல் தான். இந்த 2 ரூல் தெரியாமல் ஜோசியம் பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரை சரியாக வழிகாட்ட முடியாதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 7.5 சனி, அவன் அருமையாக இருப்பான்ப்பா, சூப்பராக வீடு கட்டுவான், கல்யாணம் வைப்பான், எல்லாம் நடந்துருக்கு. நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 7.5 சனி உனக்கு எதுவுமே ஆகாதுமா எடுத்தாலும் சொல்லிடுவாங்க ஜோசியர். 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி, ஜென்மக்குரு, வனக்குரு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் சரியானதானா சரியானது அல்லங்கிறது என்னுடைய ஆய்வு. நான் உங்களால் மாறுன்னு சொல்ல, நான் உணர்ந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ ஒருத்தர் கோச்சாரம் வேலை செய்தான், அப்போ இந்த அம்மா ஜாதத்தை எடுத்துக்கோ, இந்த அம்மா கோச்சாரம் வேலை செய்தா தசா புத்தி வேலை செய்யணும், இங்கே இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன் உறுதியாக, மதிய சாப்பாட்டுக்கு மேலே இந்த அம்மா ஜாதத்தை எடுத்துக்கோ, இந்த அம்மாவுக்கு இப்போ இந்த கோச்சாரம் வேலை செய்து தசா புத்தி வேலை செய்யணும் என்னால் நிரூபிக்க முடியும். அப்போ ஜோதிடத்தில் பல பரிமாணங்கள் இருக்குது, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குது, அட்வான்ஸாக போயிட்டே இருக்கிறோம். அப்போது நம்ம பழைய காலத்து மாதிரியே நம்ம ஜோசியம் போட்டோம்னா கஸ்டமரை நாம் பிடிக்க முடியாது. எல்லா கஸ்டமரையும் நாம் இழந்துருவோம். இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் அட்வான்ஸ் வந்துருச்சு. இப்போ புதிய முறைக்கு நம்ம மாறக்கூடிய காலங்கள், பழைய காலங்கள் மாதிரி நம்ம ஜோசியத்தை 7.5 சனி, இப்போ 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இதுயெல்லாம் ஏதாவது தவறு பண்ணுதானே? கிடையவே கிடையாது. தவறு பண்ணக்கூடிய நபர்கள் 2 பேர் தான், ராகும் கேது மட்டும்தான். இவங்க பண்ணக்கூடிய தவறை மற்றவர்கள் மேலே பழி சுமத்தப்படுகிறது. சனீஸ்வரர் மேலேயும் செவ்வாய் மேலேயும் தான் பழி சுமத்தப்படுகிறது. பழி கிரகங்களாக இந்த 2 கிரகம் இருக்குது. இந்த ராகுகேது செய்யக்கூடிய வேலைகள் மட்டும்தான் பழியை வந்து சனீஸ்வரர் மேலேயும் செவ்வாய் மேலேயும் தான் போட்டுருவாங்க. ஒரு பொண்ணு திருமண காலத்தில் இல்லாமல் திருமணம் பண்ணுவாங்க, அது சரியில்லாமல் போயிடும், அதுக்கு செவ்வாய் தோஷம் விட்டுருவாங்க. இல்லைன்னா வேறு 7.5 சனி நடந்து கல்யாணம் முடிச்சு தான் தந்துருப்பாங்க. இந்த 2 வார்த்தையை தவிர வேறு எதையுமே சொல்கிறதில்ல. இதெல்லாம் நீங்கள் மாறணும், புதிய முறைக்கு போகணும். பழைய காலமாட்டவே பேசிட்டுனா ஜோசியரை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வளரணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ஆய்வுகளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். கோச்சாரம் எப்பொழுது வேலை செய்கிறதும், எப்போ தசாபுத்தி வேலை செய்கிறது, 3ஆவதாக எந்த பாவம் வேலை செய்கிறது, இப்போ நடைமுறையில் எந்த பாவம் வேலை செய்கிறது, இதுக்கு தான் இவருக்கு மைண்டில் இருக்குது, இதை தவிர இவருக்கு மைண்டில் இருக்கான்னு நீங்கள் ஆணித்தரமாக சொல்லலாம். இது சம்மந்தமாக தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படிம்பாங்க. சிற்றுரையை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பெரிய உரையை நிகழ்த்த நான் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.